லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் வாசியுங்கள் பார்க்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகல் வேளை உங்களுடைய இவ்வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஒரு அற்புதமான ஒரு சின்ன துணுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய கண் படுகிற அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்க்கும் தொலைவில், பார்க்கும் எல்லையில் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ பழகி கொள்ள வேண்டும். நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த 2வது வசனம் சொல்லுகிறது. மக்களை அதை ஒன்று ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுங்க. அவருடைய கண்கள் 2 படவுகளை கண்டது. ஆமாவா இல்லையா? 2 படவுகளை கண்டது. அற்புதத்திற்கு முன் 2 படகுகள் வெறுமையாக கண்களுக்கு படுகிறது. அற்புதங்களுக்கு பின் எத்தனை படகுகள் நிரம்பிற்று? ஒன்று பேதுருவின் படகு, இன்னொன்று தன் சிநேகிதனுடைய படகு. 2 படகுகளும் நிரம்பிற்று. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தால் இன்னும் சில படகுகள் நிரம்புகிற அளவிற்கு அற்புதம் செய்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த கரையோரத்தில் வந்த பொழுது கண்ட படகுகளின் எண்ணிக்கை எத்தனை? 2. கண்பட்ட 2 படகுகளுக்கும் மாற்றம் வந்ததனால் இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கண் படும் தொலைவில் வாழ வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதற்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஆண்டவர் எந்த பக்கம் திரும்பினாலும் என்னை பார்க்கணும். நான் எங்கிருந்து திரும்பினாலும் என் கண்ணுக்கு கத்த தெரியணும். ஆண்டவர் எங்கிருந்து பேசினாலும் அவர் சத்தம் என் காதுகளில் விழணும். நான் எங்கிருந்து என் செவிகளை சாய்த்தாலும் என் காதுகளில் தெய்வ சத்தம் கேட்கணும். நீங்க நல்லா கவனிக்கணும். யூதாஸ் காரியோத் கெட்டு போகிறதற்கான காரணம் அவன் அவருடைய கண் படும் தொலைவில் இருந்து தூரம் சென்றதே. பேதுரு கெட்டு போடாததற்கு காரணம் மறுதலித்தாலும் அவருடைய கண் படும் தொலைவில் நின்று கொண்டிருந்ததுதான் காரணம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நமது வாழ்க்கை ஒரு நாளும் ஆண்டவருடைய கண் பார்வைக்கு தூரமாய் போய்விடக்கூடாது. எங்கிருந்து பார்த்தாலும் நம்முடைய ஃபிகர் அவருக்கு தெரியணும். நம்முடைய இமேஜ் அவருக்கு தெரியணும். அவர் எப்பொழுது நம்மை தேடினாலும் அவர் தேடி வருகிற ஒரு நிலைக்கு நாம் அவரை தள்ளிவிடக்கூடாது. எங்கிருந்து பார்த்தாலும் நம்முடைய முகம் அவருக்கு தெரியும் தொலைவில் வாழ இந்த வருடத்தில் நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாய் சொல்லுகிறேன், இயேசு ஏறின படகுக்கும் மாற்றம், இயேசு பார்த்த படகுக்கும் மாற்றம். பெயர்சேபாவின் வனாந்தரத்தில் ஆகார் அலைந்து கொண்டிருந்தார்கள். ஆகார் இருந்தது ஒரு வனாந்தரம். ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அது பெயர்சேபாவின் வனாந்தரம். பெயர்சேபா என்று சொன்னால் ஆணை, உடன்படிக்கை, தேவனோடு கூடிய உடன்படிக்கையின் எல்லைக்குள் அவர்கள் நின்று கொண்டார்கள். அதனால அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைக்கும் என்ன உண்டாயிற்று? வாழ்வு உண்டாயிற்று. அதனால எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற ஒரு அன்பான வேண்டுகோள், கண் படும் தொலைவில், சத்தம் கேட்கும் தொலைவில் நின்று கொள்ளுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய கண் படும் தொலைவில் வாழ பழகுங்கள். தேங்க்யூ. ஆமென். இங்கே ஒரு வலை அலசப்படுகிறது. இந்த நாட்களில் இதற்கு முன் பயன்படுத்தப்பட்ட ஒரு வலை, இதற்கு முன் தேவனுடைய ஆசீர்வாதம் பலதையும் கண்ட ஒரு வலை கடந்த இரவில் வெறுமை, தோல்வி, வருத்தத்தை சந்தித்தது.
ஆனால் இன்னும் அந்த வலை யாருடைய கையில் தான் தவழ்ந்து கொண்டிருக்கிறது? ஆமென். பயன்படுத்தத்தக்க ஒருவருடைய கையில் தான் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வீசுகிறவனின் கையில் இருக்கிறது வரைக்குத்தான் வலைக்கு எதிர்காலம். வீசுகிறவனுடைய கையில், மீன் பிடிக்கிறவனுடைய கையில் இருக்கிறது வரைக்கும் தான் வலைக்கு எதிர்காலம். ஆகவே பயன்படுத்தத்தக்கவர்களுடைய கைகளில் நின்று கொள்ள உங்களை தயவாக கேட்கிறேன், மறந்துவிடக்கூடாது. உடைந்து போன குயவனுடைய அந்த களம் குயவனுடைய கையில் இருந்து உடைந்தால் மட்டும்தான் அதற்கு எதிர்காலம். நம்ம எப்பொழுதுமே, அதனாலதான் தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுவார், மனிதனுடைய கைகளினால் விழாதிருப்பேனாக. நான் விழுகிறதா இருந்தால் அது யாருடைய கையினால் விழட்டும்? ஆண்டவருடைய கையிலே விழட்டும். நான் உடைகிறதா இருந்தால் அது ஆண்டவருடைய கைகளிலே இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிதைவு உண்டாகுமானால் அது ஆண்டவருடைய கையில் இருக்கட்டும். அதனாலதான் தேவ மனிதன் சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டாலும், வேற எவனும் என்னை கொண்டு போடுவதல்ல, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. இந்த இடத்தில் இக்காலங்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் நமது வலைகளை ஒன்று அலச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. பேதுருவின் வாழ்வாதாரம் வலை, பேதுருவின் வாழ்க்கை வலை, பேதுருவினுடைய தேவைகளை சந்திக்கிற மிகப்பெரிய நீரூற்று வலை, பேதுருவினுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பது வலை. இந்த வலை இப்பொழுது பழுதடைந்திருக்கிறது, அசுசிப்பட்டிருக்கிறது, பயன் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த வலையை பேதுரு மறுபடியும் அலச விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். அப்ப நம்முடைய ஜீவிதங்களை மாற்றுகிற சில வலைகள் நமக்கு உண்டு, மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற பேதுருவுக்கு வலை எப்படியோ அப்படிப்பட்ட சில வலைகள் நம்முடைய ஜீவிதத்தில் உண்டு மக்களை. அது என்னங்கிறத பார்த்து அதை சரி பண்ணி ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு வெளியே போகணும். அல்லேலூயா. பேதுருவின் கையில் இருந்த ஒரு அழுக்கடைந்த வலை, பேதுருவின் கையில் இருந்த ஒரு பழுதடைந்த வலை, பேதுருவின் கையில் இருந்த ஒரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் பலன் காணாத ஒரு வலை, தோல்வியை கண்ட ஒரு வலை பேதுருவின் கையில் இருந்தது போல நம்முடைய ஜீவிதத்திலும் நம்மை மாற்றி அமைக்கிற சில வலைகள் உண்டு. அதை இந்த பகல் வேளை ஒன்று அலசனம், அலசி அதை சுத்திகரித்து இந்த வருடத்தில் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா மக்களை கத்த தெளிவாய் சொன்னார், இந்த வருடம் நான் உன்னை மேன்மைப்படுத்தியே ஆகும். இந்த வருடத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்தியே ஆகும். இது ஒரு சாதாரணமான உங்கள் அறிவு பெருகும்படியான ஒரு செய்தி அல்ல, உங்களை ஒன்று அலசுவதற்கான ஒரு செய்தி. இது உங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு செய்தி. நீங்கள் சில தீர்மானத்தின் எல்லைகளுக்குள் வருவதற்கான ஒரு செய்தி என்பதை என் அன்பு பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் ஒன்று வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, ஆமென், சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி. அவ்வளவுதான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்லுங்க அல்லேலூயா. மக்களை 11 அல்ல 31 என்ன, நான் 11 என்று உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் மக்களுடைய வலை ஆராதனை. இஸ்ரவேல் மக்களுடைய வலை என்ன? ஆராதனை. இஸ்ரவேல் மக்களை எதற்காக தெய்வம் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார்? என் ஜனம் என்னை ஆராதிக்கணும், என் ஜனம் என்னை ஆராதிக்கணும். அவர்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஏக லட்சியம், ஏக நோக்கம், என் ஜனம் என்னை ஆராதிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை ஆராதனை செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அடிப்படை வாழ்க்கைகள் கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. நீங்க அத நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்க பார்க்க முடியும். தேவனை விட்டு விலகின பொழுது, ஆண்டவரை விட்டு விலகின பொழுது, தேவ சமூகத்தை விட்டு விலகின பொழுது அவர்களுடைய தோல்வியை எவராலும் தடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் ஜீவிதத்திலே ஆராதனைகள் கட்டப்பட்ட பொழுது, பலிபீடங்கள் கட்டப்பட்ட பொழுது, ஆராதனைகள் உயர்ந்த பொழுது அவர்களுக்கு வரவிருந்த ஆசீர்வாதங்களையும் எவராலும் தடுக்க முடியவில்லை. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆண்டவர் மோசேயை கொண்டு பார்வோனிடத்திலே சொல்லுகிற வெளிப்படையான வார்த்தையே, என் ஜனம் என்னை ஆராதிக்கணும். அதற்கு விடு. அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஜீவிதத்தின் வலை, இந்த படகு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய கைகளில் வலை இல்லை என்று சொன்னால் பலனில்லை. வலை இல்லாதவனுக்கு பலனில்லை. சொல்லுங்க அந்த வார்த்தையை, வலை இல்லாதவனுக்கு பலனில்லை. ஒன்று புரிந்து கொள்ளணும். அப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், உன்னுடைய ஜனத்தை ஆராதனை செய்வதற்கு முக்கியப்படுத்து. என் ஜனத்தை என்னை ஆராதிப்பதற்கடுத்த தீர்மானங்களுக்குள்ளே கொண்டு வா, நான் அவர்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு கடமைக்குரிய ஒரு ஆராதனை. கடமைக்காக ஆலயத்திலே, ஒரு ஆலயத்தோடு இணைந்திருக்க வேண்டும், ஒரு ஆலயத்திலே என் பெயர் இருக்க வேண்டும், நான் ஒரு ஆலயத்தோடு உறவில் இருக்க வேண்டும், நான் கிறிஸ்தவன் அல்லவா என்கிற ஒரு மனப்பக்குவத்திற்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போய் சற்று நேரம் அமர்ந்து எழும்பி வருகிற மூடத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஜீவிதத்தை மாற்றுகிற வலை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிமை பொருந்தின ஆராதனை என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆராதனை தோய்ந்த பொழுது ஆசீர்வாதத்திற்கு தோய்வு உண்டாயிற்று. ஆராதனை தோய்ந்த பொழுது வாழ்க்கையின் வெற்றிக்கு தோய்வு உண்டாயிற்று. எப்பொழுதெல்லாம் ஆராதனை உயர்ந்ததோ அப்பொழுது வாழ்க்கையின் அத்தனை எல்லைகளிலும் அவர்கள் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். அநேகருடைய தோல்விக்கு காரணம் ஆராதனை என்ற வலை பழுதடைந்ததுதான் காரணம். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று பகல் பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், மிக தெளிவாய் சொல்லுகிறார், மிக தெளிவாய் சொல்லுகிறார். இந்த வலையை அலச சொல். ஆரம்ப காலங்களிலே ஆண்டவரை ஆராதிப்பதை முன்னிலைப்படுத்தின பலரும் இப்பொழுது சொல்லுகிறார்கள், முயற்சிக்கிறேன் பாஸ்டர். ஆண்டவரை ஆராதிப்பதை ஜீவனாய் கொண்ட பலரும் இப்பொழுது சொல்லுகிறார்கள், பாஸ்டர் எனக்கு பொழுதே கிடைப்பது இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆராதனை குறைந்த பொழுது, ஆராதனை குறைந்த பொழுது, ஆராதனை இல்லாமல் மாறின பொழுது உன்னுடைய எல்லைக்குள்ளே சத்துரு நுழைவதற்கும், உன் எல்லைக்குள்ளே சாபம் நுழைவதற்கும், உன் எல்லைக்குள்ளே ஆசீர்வாத குறைவு நுழைவதற்கும் அது காரணமாயிற்று.
இது பாஸ்டர் நினைச்சா திருப்பி கொண்டு வர முடியாது. இது பாஸ்டர்மா நினைச்சாலோ உதவி போதகர் நினைச்சாலோ திருப்பி கொண்டு வர முடியாது. சகோதரா, ஞாயிற்றுக்கிழமையை தவிர இன்னொரு ஆராதனைக்கு வந்து எத்தனை நாட்களாயிற்று? நீ உன்னை சிந்தித்து பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர இடைப்பட்ட ஒரு ஆராதனைக்கு ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு எத்தனை நாட்களாயிற்று? ஒன்று சிந்தித்து பார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் உம்மை விடுவதில்லை என்று போராடுவது தவறல்ல. உனக்கு வலையே ஆராதனை தானே. அந்த வலையை வீசினால் தானே உன்னுடைய படகு நிரம்ப முடியும், உன் குடும்பு ஆசீர்வதிக்கப்பட முடியும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த வலையே கிழிந்து கிடக்கிறதே. அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கட்ட முடியும்? ஒரு அல்லேலூயா. இயேசுவை விட பிஸியாய் இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். நீங்கள் வர வேண்டாம். இயேசுவை விட பிஸியாய் இருக்கிறவர்கள், பசையா நான் இயேசுவை விட பிஸியாய் இருக்கிறேன், எனக்கு ஆராதனைக்கு வர போதுமான நேரங்கள் இல்லை என்று சொல்கிறவர்கள் இருந்தால் மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் இல்லை. அப்படியானால் இயேசுவே வரும் பொழுது நாம் ஏன் வர முடியாது என்று சொல்லுகிறேன்? புரியல. அல்லேலூயா. 2-3 பேர் நாமத்தில் எவ்விடத்தில் கூடினாலும் அங்கு நான் வருவேன் என்று வாக்கு பண்ணினாரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் இரவு பகலாய் உலகத்தை காத்து கொண்டிருக்கிற அவர் நம் நடுவில் அவர் பிரசன்னமாகிறார் என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வலையாகிய ஆராதனையை பழுது பார்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. சகோதரா, ஆராதனை என்று சொல்கிற வலை ரொம்ப கிழிஞ்சிட்டு இன்னும் நீ அதை பழுது பார்க்கவில்லை என்றால் உன் தோல்வியை எவராலும் தடுக்க முடியாது. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் ஆராதனை என்ற வலை அதிகம் கிழிந்து விட்டது. பழுது பார்க்க வேண்டிய நேரங்கள் போயிற்று. ஆவியானவர் ஆதங்கம் நிறைந்தவராய் சொல்ல சொன்னார். அநேகருடைய வலை மிகவும் பழுதடைந்து விட்டது. ஆராதனை என்கிற வலை மிகவும் பழுதடைந்து விட்டது. இந்த வருடத்தில் அந்த வலையை நீ பயன்படுத்துவாயானால் ஒரு இரவு மட்டுமல்ல, வருடம் முழுவதும் நீ வெறுமையை அனுபவிக்க வேண்டியது வரும். இன்றைக்கு பகல் வேளை ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். ஆவியானவர் எச்சரிக்கிறார். எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் முதலாவது திட்டமிடுதலை தேவனை ஆராதிப்பதற்காக திட்டமிடுங்கள். அது உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு வலை என்பதை மறந்து விடாதே என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? உன் என் அன்பு சகோதரனே, தயவாக சொல்லுகிறேன், உன் வலை கிழிந்து போயிற்று. உன் ஆராதனை என்கிற வலை பழுதடைந்து போயிற்று. என் பிள்ளைகளுக்காக நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், உங்கள் ஸ்தானாதிபதியாய் நின்று உங்களோடு பேசுகிறேன். இன்றைக்கு பகல் வேளை உன் ஆராதனை என்கிற வலையை ஒன்று பழுதுப்பார். இல்ல படிப்பில் பிஸியா இருக்கிறேன்னு சொல்லாதே. அமீன். படித்த பலரும் இப்பொழுது பைத்தியக்காரர்களாய் சுற்றுகிறார்கள். படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றோ படிப்பை காரணம் காட்டாதே, உன் வேலையை காரணம் காட்டாதே, உன் தொழிலை காரணம் காட்டாதே, உன் வீட்டு சூழ்நிலைகளை காரணம் காட்டாதே. அது நல்லதல்ல. உன் ஆராதனை என்கிற வலை இதற்கு மேல் நீ கிழிய விட்டால், இதற்கு மேல் நீ பழுதடைய விட்டால் உனக்கு பாதிப்பு வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை எச்சரிக்க சொன்னார். ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? நல்லா இல்லையே. என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. இதுதான் நான் உனக்கு செய்கிற கடைசி உதவி. உனக்கு பதிலாக நான் ஜெபிக்க முடியும், ஆனால் உனக்காக ஜெபிக்க முடியும். உனக்கு பதிலாக என்னால் ஜெபிக்க முடியாது. உனக்காக ஜெபிக்க முடியும், உனக்கு பதிலாக ஜெபிக்க முடியாது. உனக்காக சமைக்க முடியும், உனக்கு பதிலாக சாப்பிட முடியாது. உங்களுக்காக தேவ சமூகத்திலே திறப்பிலே நிற்க முடியும், உனக்காக நான் ஆராதிக்க முடியாது. பிளீஸ்
இதற்கு மேல் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னுடைய தோல்வியை எவன் அடுத்தாலும் தடுக்க முடியாது. மிக தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். இதற்கு மேல் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன் அழிவை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. காரணம், உன் வலை கிழிந்து பல நாட்கள் ஆயிற்று. நீ கவனம் இல்லாமல் சுற்றுகிறாய். அது ஆபத்து. அந்த ஆபத்து சடுதியாய் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா வராது, சடுதியா வரும். நீ தப்பிக்கொள்ளுவதற்கு முன்னே அடுத்து வரும். நீ நின்று கொள்ள மாட்டாய். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் எடுங்க மக்களை. 1ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். இப்போதும் யாக்கோபே, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். இந்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கணும். உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, மீட்டுக்கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது, நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? இந்த 2 வசனம் உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அழகான பாடல். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில். அழகா இருக்குல்ல? இந்த வசனத்துக்கு அவர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சரி, ஆரம்பம் நல்லா தானே இருக்கு. கடைசி வசனத்தை படிங்க. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிங்க. ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி, பரிசுத்த குலைச்சலாக்கி, யாக்கோபை சாபத்துக்கும், இந்த வார்த்தையை கவனிங்க, யாக்கோபை சாபத்துக்கும், இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆரம்பம் என்ன சொல்லுது? யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது, அக்கினியில் நடக்கும் பொழுது உனக்கு பிரச்சனையே வராதுன்னு இருந்துச்சு. ஆரம்பம் நல்லா இருக்கு, முடிவு சரியில்லை. முடிவு என்ன சொல்லுது? யாக்கோபை, பேசு, யாக்கோபை சாபத்துக்கும், இஸ்ரவேலை. அப்போ ஆரம்பம் நல்லா இருக்கு, முடிவு சரியில்லைன்னா இடையில என்னவோ ஒரு குழப்பம் நடந்திருக்குன்னு அர்த்தம். என்னவோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது ஆண்டவருடைய பிரச்சனை இல்லை, இது யாக்கோபனுடைய பிரச்சனை. இது ஆண்டவர் செய்த தவறு அல்ல, யாக்கோபு செய்த தவறு. இது ஆண்டவர் செய்த தவறு அல்ல, இஸ்ரவேல் பண்ணின சேட்டை. ஆமென். இந்த வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது, ஆமென், 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எதற்காக இந்த யாக்கோபை, எதற்காக இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம்? ஆமென், தோத்திரம். தேவனை துதிப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் உங்களை உலகத்திலே சிறந்தவர்களாக காண்பிப்பதற்கோ, உங்களை உலகத்திலே பணக்காரர்களாய் தூக்கி நிறுத்துவதற்கோ அல்ல. அதெல்லாம் இரண்டாவது. இந்த குடும்பம், இந்த பிள்ளை, இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த வாலிபன் தெய்வத்தை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆனால் அடுத்த வசனத்தை படிங்க. ஆனாலும் யாக்கோபே, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. எப்படி? பேசுங்க, பேசுங்க. நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து, என்னை குறித்து மனம் சலித்து போனாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.
23ஆம் வசனத்தையும் கூட படிமா. உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. காணிக்கை ஆமை தகன பலிகளை செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. உன் பலிகளினால் நீ என்னை கனம் பண்ணவில்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த ஊழியத்தில் எங்கன்னைக்காக நீ கொண்டு வான்னு நான் கேட்டிருக்கேன். இந்த சபையில் அப்படி நீ கேட்டிருக்கிறேன். நீ காணிக்கை கொண்டு வரும்படி சங்கடப்படுத்தினதும் இல்லை. நல்லா கவனிக்கணும். உன் பணத்திற்காக உன்னை கூப்பிடவில்லை. உன் பலனே உன் ஆராதனை தான். அந்த வலையை இனி அழிய விடாதே. உன் குடும்பம் அழிந்து போகும்.